பேங்க்ல பணம் ரெடி ஆயிடுச்சான். நேத்து மேனேஜரை பார்க்கும்போது சொன்னாரு. அப்போ காங்கிரீட் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? வேண்டாம் மேஸ்திரி, அடுத்த 2-3 நாளைக்கு வேலையை நிறுத்தி வைப்போம். மனசு வேற கொஞ்சம் சரியில்லை. நியூஸ் பேப்பர் டிவியில வரதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆசிக்கு ஒன்னும் ஆகாது. இன்ஷா அல்லாஹ். தாத்தா தாத்தா டிவில அப்பாவோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க மாஸ்டர். வா. கடத்தப்பட்ட பேருந்தில் 3 இந்தியர்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். அதில் கோவையை சேர்ந்த ஆஷிக்கும் ஆவார். இன்னும் தீவிரவாதிகளின் கோரிக்கை அறியப்படவில்லை. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள இந்திய அரசு ஆப்கானிஸ்தான் அரசை தொடர்பு கொண்டுள்ளது. கூடிய விரைவில் இது பற்றிய தெளிவான விவரங்கள் தெரியப்படும். கடத்தியவர்கள் யார் என்றும் இதுவரை தெரியவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை பற்றி முழு விவரங்களை கூடிய விரைவில் அறிவிப்பார். மக்கள் இதை கண்டு அச்சப்படவே தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்ட பேருந்தில் கேரளாவைச் சேர்ந்த இளைஞரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மற்றொரு இளைஞரும் உள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. மத்திய அரசு ஆப்கானிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் பணைய கைதிகள் பத்திரமாக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அவங்கள பிடிச்சு வச்சது ஒன்றும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிடையாது. இவனுங்கெல்லாம் என்ன நியூஸ் எழுதுறானுங்க? இவனுங்களெல்லாம் வச்சு என்னத்த பண்றது? கஷ்டம். நீங்க வேணா போய் அந்த ஆப்கான் தீவிரவாதிங்க கிட்ட பேசி பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப தந்திரமா பேசி சமாளிக்கணுங்க. ஹேய், மாஸ்டர் வர்றாரு. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா மாஸ்டர்? இல்லப்பா, நான் இப்போ கூட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு தான் வரேன். ஆனா அங்க யாரும் ஃபோனை எடுக்கவே இல்லை. எனக்கு கையும் காலும் ஓட மாட்டேங்குது. இருந்தாலும் ஆசிக்கு இப்படி நடந்ததை நம்பவே முடியல. மாஸ்டர், நம்ம பஞ்சாயத்து பிரசிடண்ட் வழியா எம்எல்ஏ மினிஸ்டர்னு அவங்க மூலமா ஏதாவது விசாரிக்கலாம்ல? ஆமா, பெரிய பிரசிடென்ட். அந்தால நம்மனா ஒரு வேலை நடக்காது தெரியும்ல. பழனி மட்டும் இருந்திருந்தாப்லனா இந்த பிரச்சனையை சென்ட்ரல் வரைக்கும் கொண்டு போயிருந்திருப்பா. அப்ப நீ அந்த பழனியவே நீ ஆப்கானிஸ்க்கு அனுப்பிச்சு விடு. உங்க ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. சும்மா தேவையில்லாம எதையா பேசிக்கிட்டே இருக்கு. ஊழல் பண்ணதை தவிர கடந்த 3 வருஷமா உங்க ஆட்சியில வேற என்ன பண்ணீங்க? இப்பெல்லாம் சும்மா நல்லவங்க மாதிரி நடிக்க கூடாது, சரியா? இந்த ஆளு நீ பேசாம இருக்க சொல்லு. உங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. மாஸ்டர், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. 2 நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்ம நாட்டுக்காரங்களை பிடிச்சு வச்சா நம்ம கவர்மெண்ட் சும்மா இருக்குமா என்ன? அது உங்களுக்கும் தெரியும்ல. மாஸ்டர் இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாம் பரமா, நான் திரும்ப போய் பிரசிடண்ட்டை பார்த்துட்டு எம்எல்ஏக்கும் மந்திரிக்கும் மறுபடியும் கால் பண்ணி பார்க்க சொல்றேன். மாஸ்டரோட மனநிலை உங்க யாருக்குமே புரிய மாட்டுதுல்ல. இந்த விஷயத்துல என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணி ஆகணும். நீ ஒரு பெரிய போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல கொடு. நாளைக்கு அந்த ஆப்கான் தீவிரவாதிகளா 3 பேரை கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க. சும்மா வளவலன்னு ஏதாவது பேச வாய முடியா?
ஏதாவது விவரம் தெரிஞ்சதுங்களா? இல்ல. நம்ம பிரசிடென்ட் எம்எல்ஏ கூப்பிட்டு பேசினாரு. அவரை என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு மறுபடியும் கூப்பிடுறேன்னாரு. கம்பெனிக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? நான் எம்எல்ஏவை நேர போய் பார்த்தேன். அவர் சென்னைக்கும் ஃபோன் பண்ணி பேசினாரு. அரை மணி நேரத்துல திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாஸ்டர். ஏன் கம்பெனிக்காரங்க ஒரு தகவல் கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க? நம்மள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. இதோ வந்துட்டாங்களே. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? உள்ள போய் கேளுங்க. நாங்க நியூஸ் 20 சேனல்ல இருந்து வந்திருக்கோம். தீவிரவாதிகள் கடத்தினதுல உங்க பையனும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இத பத்தின உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? என் பையன் ஆஷிக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லாரையுமே விடுவிக்கணும். உங்களால பண்ண முடியுமா? அவனை நம்பி இங்க ஒரு குடும்பமே இருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே தப்பா நடக்கல. தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசாக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. நாங்க எந்த ஒரு டிவிலையும் எந்த செய்தியிலையும் வரதுக்கு விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து புறப்படுங்க. ப்ளீஸ் போங்க போங்க போங்க. எம்எல்ஏ தான் கூப்பிடுறாரு. ஹலோ. சார். அப்படியா சார்? சந்தோஷம் சார். சார் நான் மாஸ்டர் வீட்டில் தான் இருக்கேன். நான் இப்போ சொல்லிடுறேன் சார். சரி சார், சரி சார். ஓகே சார், ஓகே சார். அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம், நம்ம எம்எல்ஏ தான் கூப்பிட்டு இருந்தாரு. தீவிரவாதிங்க பிடிச்சு வச்சிருந்த எல்லாரையும் விட்டுட்டாங்களாம். ஏதோ 2-3 பேர் மட்டும்தான் இருக்காங்களாமா. இன்ஷா அல்லாஹ். சார், இப்பதான் இங்கிலீஷ் நியூஸ்ல அத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. 3 பேரை பிடிச்சிட்டு மத்தவங்களெல்லாம் விட்டுட்டாங்களா? அப்படின்னா நம்ம எம்எல்ஏ தீவிரவாதியோட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு. அது என்னவா இருந்தா என்ன, வேலை முடிஞ்சது இல்ல. இப்பதான் எனக்கு உயிரே வருது. நீங்க கவலைப்படாம இருங்க மாஸ்டர். இந்தியாக்காரங்களால அவங்க பிடிச்சு வைக்க மாட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, கொஞ்ச நேரத்துல எஸ்டிடி பூத்ல இருந்து ஆஷிக் உங்களுக்கு போன் பண்ணுவான் பாருங்க. கவலைப்படாம இருங்க மாஸ்டர். நீ ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுமா. நேத்து ராத்திரி நீ எதுவும் சாப்பிடல. வேண்டாம், சார் வரட்டும். அவன் வருவாம்மா. இந்த ஒரு வாய் சாப்பிடு. இந்த வந்து வாங்கிக்க. அது நம்ம கலெக்டர் சாரோட காராச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க இங்க? உங்களை பார்த்த மாதிரி இருக்கு. நான் இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சார். ஏன் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? வந்திருக்கேன் சார். அதுக்கப்புறம் இந்த டிவி நியூஸ்ல வந்து ஆஷிக் இல்ல? ஆமா. அவர் வீடு இதானே? அதோ அங்க நிக்கிறாரே, அவர்தான் ஆஷிக்கோட அப்பா. ஓஹோ. மாஸ்டர், ரிட்டையர்டு ஸ்கூல் மாஸ்டர். உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. ஆஷிக்கோட அப்பா தான் நீங்க? ஆமா சார். உள்ள வாங்க சார். இட்ஸ் ஓகே. எனக்கு ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்ததுனால தான் நான் நேரா உங்களை பார்க்க வந்தேன். இந்த டிவி நியூஸ் பேப்பர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, இதை பார்த்துட்டு பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் இங்க வருவாங்க. இதை பத்தின தெளிவான உண்மைகள் தெரியற வரைக்கும் மீடியா கிட்ட எதுவுமே பேசாதீங்க. இல்ல சார். For more updates, like, comment, subscribe to our channel.